ஒரு நாள் கிருஷ்ணதேவராயர் தனது அரண்மனைக்கு ஒரு புதிய அழகான குதிரைய வாங்கினார். அவர் அத பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டார். ராஜா, இந்த குதிரை ரொம்ப ஸ்பெஷல், யாரும் இத கவனிக்கணும். அந்த வேலை யாருக்கு? நம்ம தெனாலிராமன் கிட்டதான் வந்தது. தெனாலி மனசுல நினைச்சார், இப்போ வேலை வாங்கிட்டாங்க போல. அடுத்த நாள் ராஜா குதிரைய பார்க்க வந்தார். குதிரை சின்னதாக ஒல்லியாக மாறியிருந்தது. ராஜா கோபமாக, தெனாலி, என்னடா இது, குதிரை இப்படி ஆகிடுச்சே? தெனாலி குளுமையா, மன்னா, இது ரொம்ப ஸ்ட்ரேஞ்ச் குதிரை. ராஜா, எப்படி? தெனாலி, நான் தினமும் நல்ல சாப்பாடு வைக்கிறேன், ஆனா இது சாப்பிடவே மாட்டேங்குது. ராஜா சந்தேகப்பட்டார். நான் பார்த்தே ஆகணும். அந்த நாள் தெனாலி ஒரு பெரிய பாத்திரத்தில் சாம்பார் எடுத்துக்கிட்டு வந்தார். குதிரை முன்னாடி வச்சார். ராஜா, குதிரைக்கு சாம்பாரா? ஓஹோ. தெனாலி, ஆமாமண்ணா, இது வேற மாதிரி குதிரை. குதிரை அப்படியே திரும்பி போயிடுச்சு. ராஜா கோபத்துல, இது என்னடா வேடிக்கை? தெனாலி சிரிச்சு, மன்னா, குதிரைக்கு சரியான சாப்பாடு கொடுக்கணும், இல்லன்னா அது சாப்பிடாது. அதுபோல ஒவ்வொருத்தருக்கும் அவர்களுக்கு ஏற்ற வேலைதான் கொடுக்கணும். ராஜா உடனே புரிஞ்சுகிட்டார். அதாவது, நான் உனக்கு சரியான வேலை கொடுக்கலைன்னு சொல்றியா? தெனாலி, அப்படிதான் மன்னா. ராஜா சிரிச்சார். சரி சரி, உன் புத்தி மீண்டும் ஜெயிச்சது. ஒவ்வொருவருக்கும் அவர்களுக்கு பொருத்தமான வேலைதான் கொடுக்கணும். இப்படிப்பட்ட தெனாலிராமன் கதைகள் வேணும்னா இப்பவே லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.